வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட். உங்களுடைய மனநிலையை நேர்மறையாக வளர்க்கறதுக்கு தேவையான கருத்துக்களை விதைக்கிறது தான் இந்த சீரீஸோட நோக்கம். இது பகுதி 2. முதல் பகுதியில ஈர்ப்பு விதியோட அடிப்படை விதிகளை பத்தி நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா ஈர்ப்பு விதி சரியா வேலை செய்யணும் அப்படின்னா நாம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்றவங்க எந்த இடத்துல தவறு செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்பாங்க, அதோடு எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க. அதாவது நான் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டாச்சு, அஃபர்மேஷன் சொல்லியாச்சு, விசுவலைசேஷன் பண்ணியாச்சு, இனிமே எல்லாம் பிரபஞ்சத்தோட பாடு, இனி எனக்கு என்ன வேணுங்கிறத பிரபஞ்சம் கொடுக்க வேண்டியது அதோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை தாண்டி வேற எதையுமே செய்யாம அவங்களுடைய ஆக்ஷன்ஸை, செயல்பாடுகளை நிப்பாட்டிடுவாங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல, அதாவது நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எதை இந்த புற உலகத்துல உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை சரியா நீங்க இந்த புற உலகத்துல தோன்ற செய்யணும் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிரபஞ்சத்தோடு சேர்ந்து இணை படைப்பாளியாக நீங்க செயல்படணும். இணை படைப்பாளி அப்படின்னா என்ன? இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆத்தர், கோ ஆத்தர் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஆத்தர்னா அந்த புத்தகத்தை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர், கோ ஆத்தர் அப்படின்னா அந்த ஆசிரியரோடு சேர்ந்து இவரும் வேலை செஞ்சு ரீசர்ச் பண்ணி அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு எல்லா முயற்சிகளையும் இவரும் எடுத்திருக்காரு. இந்த 2 ஆசிரியர்களும் ஒன்னா இணைஞ்சு செயல் செஞ்சதுனால தான் இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, அதாவது எழுதப்பட்டிருக்கு. ஸோ கோ கிரியேட்டர் அப்படின்னா என்னன்னா, நீங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு செயல்படணும். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களையும் தேடிக்கிட்டு இருக்கு. இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஈர்ப்பு தன்மை கொண்ட 2 பொருட்கள் ஒன்னை ஈர்க்கணும் அப்படின்னா ரெண்டுமே மியூச்சுவலான அட்ராக்ஷன் ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன? இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இரும்பு துகளை ஈர்க்கிற காந்தம் மாதிரி கிடையாது. ஒரு காந்தத்தை ஈர்க்கிற இன்னொரு காந்தம் மாதிரி. ஒரு காந்தத்தை எடுத்துட்டு போயிட்டு சின்ன சின்னதா கொட்டி வச்சிருக்கிற ஒரு இரும்பு பொருட்கள் கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அது அட்ராக்ட் பண்ணும். அதே காந்தம் இன்னொரு காந்தத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்கும் போது ஒரு காந்தத்தோட நார்த் போல் இன்னொரு காந்தத்தோட சவுத் போல ஈர்க்க ஆரம்பிக்கும். இந்த ஈர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இரும்பு கிட்ட ஒரு காந்தத்தை கொண்டு போய் வைக்கும் போது அந்த காந்தத்தோட காந்த தன்மை சும்மா இருக்கிற இரும்ப தன் பக்கம் ஈர்க்கும். அப்படி ஈர்க்கப்படுறதுக்கு அந்த இரும்பு துகளோ அல்லது அந்த சின்ன ஒரு ஆணியோ ஏதாவது வேலை செஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா 2 காந்தங்களை பக்கத்துல வைக்கும் போது 2 காந்தமும் ஒன்றை ஒன்று ஈர்க்க ஆரம்பிக்கும். சோ ஒரே காந்த தன்மை இருக்கக்கூடிய 2 காந்தங்களை எடுத்துக்கிறோம். காந்தம் ஏ, காந்தம் பி. இந்த ஏ மேக்னெட்டையும் பி மேக்னெட்டையும் பக்கத்துல வைக்கும் போது ஏ மேக்னெட் எந்த அளவுக்கு அந்த காந்த தன்மையை வெளிப்படுத்துமோ அதே அளவு மேக்னெட் பி காந்த தன்மையை வெளிப்படுத்தும். அதனுடைய ஈர்ப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் அப்படிதான். நீங்களும் ஒரு காந்தம், நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் ஒரு காந்தம். பிரபஞ்சத்தோட வேலை என்ன தெரியுமா? இந்த 2 காந்தத்தையும் பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறது தான் அதோட வேலை. நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை உங்க பக்கத்துலயும், எது உங்களை தேடிக்கிட்டு இருக்குதோ அது பக்கத்துல உங்களையும் பிரபஞ்சம் கொண்டு போய் வைக்கும். நீங்க எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் ஒரு காந்தம் மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ணும். அண்ட் நீங்களும் ஒரு காந்தத்தை போல அட்ராக்ட் பண்ணணும். which means இந்த இடத்துல 3 புள்ளிகள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்கள் செயல்படும் போது பிரபஞ்சம் நகர்த்துற வேலையை மட்டும் பார்க்கும். நீங்க அட்ராக்ட் பண்ணும்போது நீங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுவும் அந்த அட்ராக்ஷன் அப்படிங்கறத வெளிப்படுத்தும். இப்படித்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. என்ன வேணுமோ அதை சிம்பிளா நினைச்சுக்கிட்டே இருங்கப்பா, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடு போதாது. நீங்க எதை அடையணும், எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையறதுக்கான செயல்கள்ல ஒவ்வொரு நாளும் நீங்க ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். கீப் மூவிங், நகர்ந்துகிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. அது வெறும் எண்ணம் தான். அந்த எண்ணத்தினுடைய தீவிரத்தன்மையை நாம அதிகப்படுத்தணும். எப்படி பண்றது? ஃபோக்கஸ் கொடுக்கணும். கவனத்தை நாம எதை ஈர்க்கணும் அல்லது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மேல கவனத்தை குவிக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம் எங்க போகுதோ அங்க உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிளானிங், திட்டமிடுதல் இதெல்லாம் போகும். உங்க வாழ்க்கையில
நீங்க இப்படிதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க. உங்க லைஃபை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஜியோ வந்து ஃப்ரீ இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இன்டர்நெட் அப்படிங்கறத தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருப்போம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அன்லெஸ் ரொம்ப ஒரு சில பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பழகி இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராசஸ்குள்ளேயே நம்ம போயிருப்போம். பட் அதிகமான மக்கள் இன்டர்நெட் அப்படிங்கறத வந்து தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த டைம்ல ப்ரௌசிங் சென்டர்ஸ் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜியோ உள்ள வந்துச்சு. எஸ்எம்எஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸை போட்டாங்க. இந்த எஸ்எம்எஸ் சேட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து சரி நம்ம அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அல்லது இன்டர்நெட் மூலமா ஏதாவது சில விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நெட் ஃப்ரீ தானே. இப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டெய்லியும் டேட்டா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜியோவோட ஃப்ரீ இன்டர்நெட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. இவ்வளவு நாள் எதுக்கு அவங்க ஃபோக்கஸ் கொடுத்தாங்களோ அதுல அவங்களுடைய டைம், அவங்களுடைய பணம், அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய ஆக்ஷன் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நெட்டோட ஸ்பீடு அதிகமாச்சு. 4G வந்துச்சு, இப்ப 5G. அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல நிறைய விஷயங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், நெட்ஃபிளிக்ஸோ பிரைமோ அல்லது வேற ஏதாவது OTT பிளாட்ஃபார்ம்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் அவங்க கவனிச்சாங்களோ, எதையெல்லாம் நீங்க கவனிச்சீங்களோ, எதையெல்லாம் நாம கவனிச்சோமோ அதுக்கு தேவையான கேஜெட்ஸை நாம அப்டேட் பண்ணோம். அதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்தோம். அதுக்கு தேவையான உழைப்பை போட்டோம். அதுக்கு நாம பணத்தை செலவழிச்சோம் இல்லையா? சோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், நம்ம எது மேல கவனத்தை குவிக்கிறோமோ, நான் சொன்ன இந்த அத்தனை விஷயத்தையும் அந்த ஒரு விஷயத்துக்கு நேராக இந்த விஷயங்களை எல்லாம் கொடுக்க வைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க, கவன குவிப்பை செய்றீங்க அப்படின்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அதை அடையிறதுக்கான எண்ணம் உங்களுக்குள்ள இயல்பா உருவாகும். அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான ஆக்ஷன்ல நீங்க இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் அதுக்கான உழைப்பையும் அதுக்கான பணத்தையும் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது நடக்குதுன்னா மேனிஃபெஸ்டேஷனை நோக்கி நீங்க நகர்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க பண்றீங்கனாவே நீங்க மாறிக்கிட்டு இருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சரியா நடக்குதா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும், இல்ல நாம மாறிக்கிட்டே இருப்போம். இது நடக்குது அப்படின்னாவே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீப் மூவிங். உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய இலக்குகள், நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா நகர்ந்துகிட்டே இருங்க. அதற்கான முயற்சிகள், அதற்கான ஆக்ஷன்ஸ் இதை எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து நான் சொல்ல போற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுடைய இலக்கு, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மிகப்பெரியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம், பிரபஞ்சத்துக்கு வந்து பெருசு சிறுசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, உங்க இலக்கு பெருசுன்னெல்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நான் வந்து நிறைய நீங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஓகே. பட் இந்த இடத்துல பி பிராக்டிக்கல், ரியலிஸ்டிக்கா இருங்க. உங்களுடைய கோல் மிகப்பெரியதாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிரபஞ்சம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த இலக்கை அடையிறதுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்குற ப்ராசஸ்ல உங்களை கொண்டுட்டு போகும். லாஸ்ட் எபிசோட்ல போன பகுதியில நாம இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசியிருந்தோம். அப்படி போகும்போது நீங்க எதை அட்ராக்ட் பண்ணணும் அல்லது எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதுக்கான வாய்ப்புகளை நீங்க எடுத்த உடனேயே பார்க்க மாட்டீங்க. அல்லது அதை விட்டு நீங்க ஏதோ வெகு தூரம் தள்ளி போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இல்ல இது ஏன் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மனநிலையை நான் சொல்ல போற இந்த விஷயத்துக்கு நீங்க தயார்படுத்தி வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மிகப்பெரியதாக இருக்கும் பட்சத்துல நீங்க அதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பத்தின எண்ணத்தை நீங்க கைவிடணும். அது மேல இருக்கக்கூடிய அந்த பற்றை நீங்க நீக்கிக்கணும். அதை பத்தி ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அதை பத்தி அதிகமா நினைச்சு 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 அதுலயே நம்ம மூழ்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த கட்டத்தை நோக்கி நாம பயணிக்க ஆரம்பிக்கணும். இதுவரைக்கும் ஈர்ப்பு விதி சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்ட எல்லா கருத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு கருத்தாக தான் இது இருக்கும். ஒரு விஷயம் வேணும்னா அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பத்தி அதிகமா நினைக்காதீங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன். ஏன் அப்படி பண்ணணும்? அப்படி பண்ணுனா என்ன நடக்கும்? ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்கு. அந்த இலக்கை பத்தி நாம ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நாம ஒரு பெரிய விஷயத்தை பத்தி நினைச்சு நினைச்சு அது இன்னும் என் கிட்ட வரல, அது இன்னும் எனக்கு கிடைக்கல, நான் இன்னும் அதை
மேனிஃபெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள ஏக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏக்கம் அதிகமாகுது அப்படின்னா என்கிட்ட இது இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் நாம அதிகப்படுத்துறோம்னு அர்த்தம். இந்த இடத்துல உங்களுடைய மன உறுதி ரொம்ப முக்கியம். நிச்சயமா இது வேணும். உறுதியா இந்த விஷயத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் அதை நோக்கி தான் போக போறேன், என்னுடைய இலக்கை நான் மாத்த போறது கிடையாது, என்னுடைய இலக்கை தாண்டி வேற ஒரு வழியில நான் வழி மாறி போறதுக்கு நான் தயாரா இல்லை, ஆனா நான் பயணிக்க தயார் அப்படிங்கிற அந்த உறுதியான மனநிலை உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களை ஒவ்வொரு வழியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட்டிட்டு போகும். அந்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த மாதிரி இருக்காது. நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல இருக்கிற அந்த தீவிரமான அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பற்று அப்படிங்கறத நீக்கிக்கோங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எதை அடையணும்னு நினைச்சீங்களோ அது மேல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளையும் நீங்க தவிர்த்திடணும். பிகாஸ் எதிர்பார்ப்புகள் தான் உங்களுக்குள்ள சந்தேகத்தையும் ஏமாற்றத்தையும் உருவாக்கும். நீங்களும் நானும் மீட் பண்ண போறதா பேசிக்கிட்டோம், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நான் உங்களை ஒரு இடத்துக்கு வர சொல்றேன். ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரி ஒரு 5 ரோடு ஒன்னா இணையற ஒரு 5 கார்னர்ல இருக்கு. நான் வடக்க இருந்து வர்றேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே தகவல் சொல்லிட்டேன். இப்போ உங்களுடைய மைண்ட்ல என்ன மாதிரியான அசம்ஷன்ஸ் ஓடும்? ஓ, நான் வடக்குல இருந்து வரேன்னு சொல்லியிருக்கேன், அப்போ வடக்க இருந்து வரக்கூடிய இந்த ரோடு வழியா தான் நான் வருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய பார்வையை அது மேலேயே வச்சிருப்பீங்க. ஆனா வர வழியில எனக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு, வேற ஒரு ரூட்ல போய் நான் அதுக்கு ஆப்போசிட் வழியில நான் வரேன். பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? ஓ, இதுல வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க இங்கிருந்து வர்றீங்களே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. சோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நமக்குள்ள அதை நோக்கியே நம்ம மைண்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல தான் வருவேன், இந்த டைம்குள்ள வந்துடுவேன், வர்றவங்களா இவங்களா அவங்களா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு ரெட் கலர் கார்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒவ்வொரு முறையும் ரெட் கலர் கார் வரும்போது நீங்க எதிர்பார்ப்பீங்க அந்த கார் அந்த பேக்கரி கிட்ட நிக்காம ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்குன்னா ஏமாற்றம் ஏற்படும். எக்ஸாக்டா இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த வழியாகத்தான் கிடைக்கணும், இந்த மாதிரி தான் கிடைக்கணும்னு டிஃபைன் பண்ணாதீங்க. அப்படி டிஃபைன் பண்ணி அது மேல நீங்க வழி மேல வெளி வச்சு காத்திருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஏமாற்றம் அடையும் போது நமக்குள்ள அவநம்பிக்கை உருவாகும். எனக்கு ஏன் இது இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிடும். அது உங்களை டிமோட்டிவேட் பண்ணும். நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகி இது நமக்கு வரல போல் இருக்குப்பா, பேசாம எது வேலைக்காகமோ அந்த வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ எல்லா விதமான அசம்ஷன்ஸ் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும், நீங்க போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது, கத்து கொடுக்குது, ஒரு அனுபவத்தை கொடுக்குது, ஒரு புது அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னா நீங்க சரியா போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுத்தி வளைச்சு அங்க போய் இங்க போய் ஒரு பாயிண்ட்ல நிக்கும் போது பார்த்தா நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதற்கான வாய்ப்பு கண்ணுல படும். திஸ் இஸ் a right time. இதுதான் சரியான தருணம். இந்த இடத்துல அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். ஏன் நான் இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் சுத்தி வளைச்சு அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை நான் பார்க்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே அந்த வாய்ப்பை நீங்க பார்க்கும் பட்சத்துல ஒருவேளை அந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். அந்த நிலைக்கு பிரபஞ்சம் உங்களை தகுதிப்படுத்தும். அந்த தகுதிப்படுத்தக்கூடிய அந்த நிலையை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு உங்க கண்ணுல படும். நீங்க அந்த ஆக்ஷனை எடுத்தா மட்டும் போதும். நீங்க எதை நினைச்சீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்படிதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. இதை ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு இயல்பான ஒரு இயற்கையின் விதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இயல்பா இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இயக்கமே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துக்கு நம்முடைய மனநிலையை நாம தயார் பண்ணிக்கிறோம். அந்த இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நாம அலைன் ஆகிறோம். அவ்வளவுதான். இதை பண்ணிட்டா போதும், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பற்று நீக்குதல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா, இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு பதிவுல அதுக்கான சரியான ஒரு தருணம் வரும்போது அதை பத்தி நம்ம பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட்ல பேசலாம். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட் ஈர்ப்பு விதி மேனிஃபெஸ்டேஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூபிளான ஒரு கருத்தை கொடுத்திருக்கும்
இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஈர்ப்பு விதி சம்பந்தமா நம்முடைய இன்னொரு சேனலான growth factor தமிழ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்றதன் மூலமா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம்.